மார்ச் 3ஆம் தேதி உலக வனவிலங்கு தினம். இன்றைய உலகத்துல நிறைய விஷயங்கள் மாறிக்கிட்டே வருது. பருவநிலை மாற்றங்கள்னால எவ்வளவு அவதிகள் எல்லாம் படுறோம். இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு சிந்திச்சு பார்த்தா மனிதனின் மனநிலை தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். நாம எல்லாருமே நமக்குன்னு மட்டும்தான் சிந்திக்கிறோம். நம்ம வசதிக்கு எது சரின்னு படுதோ அதை எல்லாம் செய்யறோம். அதனால வரக்கூடிய மற்ற பாதிப்புகளை பத்தி நாம கவலைப்படுறதே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நாம செய்யற சில விஷயங்கள்னால மற்ற உயிரினங்கள் பாதிக்கப்படுது அப்படின்னே நமக்கு தெரியறது இல்ல. இந்த பூமி நமக்கானது மட்டும் இல்ல, புல், பூச்சி, மரம், செடி, கொடி, விலங்கு, பறவைன்னு எல்லா உயிரினங்களுக்கும் உரியது. சுற்றுச்சூழல் சமநிலையோடு இருக்கணும்னா கண்டிப்பா எல்லா உயிரினங்களும் குறிப்பிட்ட எண்ணிக்கையில இருந்தே ஆகணும். அதெல்லாம் விட்டுட்டு காடுகளை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு குடியிருப்பு பகுதிகளா மாத்தி வச்சுட்டோம். ஊருக்குள்ள இருந்த மரங்கள் எல்லாம் வெட்டி சாய்ச்சிட்டு கட்டடங்களை கட்டி வச்சிருக்கோம். நீர் ஆதாரங்களை எல்லாம் இருந்த இடம் தெரியாத மாதிரி பிளாட் கட்டி வச்சிருக்கோம். இப்படி நம்ம தேவைகளுக்காக எல்லாத்தையும் அழிக்கிறோம். இதன் விளைவு காடுகள் அழிக்கப்படுறதுனால அங்க இருக்கிற விலங்குகள் வாழ இடம் தெரியாம அலையுது. தப்பி தவறி ஊருக்குள்ள வந்து ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா உடனே அதை அடிச்சு பயமுறுத்தி அந்த இடத்தை விட்டே துரத்துறோம். இடத்த கொடுத்தா மடத்தை பிடுங்குவான் அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா விலங்குகளோட வாழ்வாதாரங்களை எல்லாம் அழிச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் போதாதுன்னு நம்ம பலத்தை காட்டுறோம், வீரத்தை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பல விலங்குகளை வேட்டையாடவும் செய்யறோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு லாப நோக்கத்துக்காக சட்டவிரோதமா விலங்குகளை கடத்துறோம், கொல்லுறோம். WWF அதாவது உலக வனவிலங்கு நிதி சொல்றது தகவல் படி கிட்டத்தட்ட 41,000க்கு மேற்பட்ட உயிரினங்கள் அழியும் தருவாயில இருக்கான். எறும்பு தின்னி, ஒரு கொம்பு கொண்ட காண்டாமிருகம், 4 கொம்புகள் கொண்ட சங்காய்மான், இது மாதிரியான இந்திய விலங்குகளும் அந்த பட்டியல்ல இருக்கு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோங்க, நாய், பூனைன்னு எல்லாம் எங்க காலத்துல இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு நம்ம கொள்ளு பேரன்களுக்கு கதை சொல்லிட்டு இருப்போம். விலங்குகள், பறவைகள்னு மட்டும் இல்ல, ஏராளமான தாவரங்களும் அழிஞ்சு போயிட்டே இருக்கான். கடைசியில தன்வினை தன்னை சுடுன்ற மாதிரி நாம தான் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்றோம். இப்பவும் கெட்டு போகல, இனியாவது கொஞ்சம் நம்ம மனநிலையை மாத்துவோம். விலங்குகள், பறவைகள், தாவரங்கள்னு எல்லாத்தோட முக்கியத்துவம் நமக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நாள் உலக வனவிலங்கு தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இந்த வருஷத்தோட கருப்பொருளே மக்களையும் கிரகத்தையும் இணைத்தல். வனவிலங்கு பாதுகாப்பில் டிஜிட்டல் புதுமைகளை ஆராய்தல். அதாவது டிஜிட்டல் கருவிகள் மூலமா அழிந்து வரக்கூடிய விலங்குகளை கண்காணிக்கவும் பாதுகாக்கவும் செய்ய போறாங்க. எதனால அந்த உயிரினங்கள் அழியுது அப்படின்ற காரணம் தெரிஞ்சா அதை சரி செய்ய முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த முயற்சியே. நாமும் நம்மால முடிஞ்ச முயற்சிகளை செய்யலாம். முடிந்தவரை காட்டுப்பகுதி, மலைப்பகுதி, கடல், ஆறு அப்படின்னு விலங்குகள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளுக்கு போகும்போது அந்த இடத்தை அசுத்தப்படுத்தாம வரலாம். முக்கியமா நெகிழி பொருட்களை ஆங்காங்கே தூக்கி வீசக்கூடிய அந்த பழக்கத்தை மாற்றணும். நம்முடைய சின்ன முயற்சி கூட பெரிய பலன் தரலாம். நாமும் வாழ்வோம், மற்ற உயிரினங்களையும் வாழ விடுவோம். மற்றொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஞான சண்முகாதேவி.